ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, என் மேலே உனக்கு முழு மனதான பூரணமான பக்தி ஏற்பட்டிருந்தா உன்னோட அனைத்து அபாயங்களும் துடைக்கப்பட்டு உன்னுடைய நலம் என்னால் என்றென்றும் கவனிக்கப்படும். எவ்வளவோ கெட்ட குணத்தை நான் சொல்லி நீயும் திருத்தி கொண்டு தான் வர. சந்தோஷம். ஆனால் எனக்கு பிடிக்காத மிக முக்கியமான கெட்ட பழக்கம் ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? ஆம், புறம் பேசுவது. மற்றவரை பற்றி தவறாக பின்னால் இருந்து பேசுவது. அது இந்த மாதத்தில் இருந்து தயவு செய்து நிறுத்திடு. ஒரு சிலர் என்னதான் உனக்கு கெடுதல் செய்திருந்தாலும் அவர்களை மன்னிச்சு மறந்துட்டு உன்னோட வேலையை நீ தொடர்ந்து செய். அதை விடுத்து அவர்களை பற்றி வீணா தேவையில்லாமல் கவலைப்பட்டு மற்றவங்க கிட்ட அவதூறாக பேசுகிறது, அதுவும் நீ என்னோட சாய்ப்பில்லை, நீ இப்படி செய்யலாமா? உன்னோட உறவுகளுக்குள்ள என்னதான் சண்டை சச்சரவுன்னு இருந்தாலும் உன்னிடம் ஓடி வந்து உதவின்னு கேட்டாலும் அவங்கள தயவு செய்து கண்டும் காணாமலும் இருந்துவிடு. உன்னால் முடிந்த உதவியை செய்துவிட்டு கண்டும் காணாமலும் இருந்துவிடு. அவங்க மற்றவங்களை பற்றி எதையாவது உன்கிட்ட சொல்ல போக, நீ எதையாவது சொல்ல போக, கடைசியில் நீ தான் கெட்டவெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரிவ. இது உனக்கு தேவைதானா? உன்னை விட்டு விலகி செல்றது எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி அனுப்பிவை. நீ எழுந்ததை விட சிறப்பாக தர நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் யார்கிட்டேயும் போய் நீ பழைய கதைகளை சொல்லி மன்னிப்பு கேட்கவோ கெஞ்சிக்கிட்டு இருக்கவோ அன்புக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கவோ தேவையே இல்லை. உனக்காகத்தான் நான் இருக்கேனே. உன்னை மன அழுத்தத்துக்கு ஆளாக்கிக்க வேண்டாம். எது சரியாக நடக்கலைன்னு நீ யோசிக்கிறியோ அதை நீ எதிர்பார்க்கும்போது சரியாக திருப்பி விடுவேன். பொறுமையாக இரு. உன்னோட சாய் மீது நம்பிக்கை வை. என்னோட ஆசீர்வாதத்தால் தான் மோசமான நிலையை நீ இருந்துட்டு இருந்தாலும் உன்னால் எந்த தவறான முடிவையும் எடுக்க முடியலை. பணம் இல்லை, காசு இல்லை, உணவு இல்லைன்னு எதுவும் இல்லைன்னு சொல்லாமல் உன்கிட்ட இப்போதைக்கு என்ன இருக்கோ அதை கொண்டு சந்தோஷமாக வாழ. உனக்கான நேரம் காலம் எல்லாமே கூடி வரதான் போகுது. அதனால் எந்த ஒரு புயலாக இருந்தாலும் சரி, என்ன மீறி உன்னை அழிக்க முடியாது. மழை இல்லாமல் எப்படி செடிகள் வளராதோ உன்னோட வாழ்க்கையில் வரும் புயலையும் நீ ஏற்றுக்க. நான் இங்கே உன் கூட உனக்காக இருக்கும்போது நீ ஏன் அனாவசியமாக பயப்படுற? கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம். அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாத. தினமும் நீ தேடுற அழகான வாழ்க்கை அதுவும் எங்கோ உன்னை தேடிக்கிட்டு தான் இருக்கு. அது உனக்கான காலம் வரும்போது தானாகவே வந்து சேரும். எல்லாம் இழந்த பின்னும் உன்கிட்ட நம்பிக்கை மிச்சம் இருக்குதுன்னா அப்போ நீ வெற்றிக்கு தகுதி ஆகிட்டேன்னு தான் அர்த்தம். உனக்கான நல்ல நாளை மிக விரைவில் உன்கிட்ட சேர்க்கத்தான் மாத துவக்கத்திலேயே உன் மனசுக்கு பிடிச்ச கந்த சுவாமியோட வந்திருக்கேன். இனி வெற்றி விடியல் இன்று முதல் ஆரம்பம். குதூகலம் மட்டுமே இனி உன் வாழ்வில், அதுவும் உன் குடும்பத்துடன். உன்னை அதிகாரப்படுத்துபவர் இனி எவருமே இல்லை என்னை தவிர. உன்னோட பிரியமான கந்த சுவாமி உன் கூட துணை இருக்கையில் எல்லாமே மாறும். அதுவும் விரைவில் மாறப்போகுது. உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை வெகு விரைவில் தேடி வரத்தான் போகுது. வறட்சியாக இருந்த உன்னோட வீடு உன்னுடைய புரட்சிகரமான முடிவால் தான் செழிப்பாக மாறப்போகுது. தூங்கும் முன்பும் சரி, தூங்கி எழுந்த பின்னும் சரி, உன் பிரியமான கந்தசுவாமி நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. எப்பெல்லாம் உன்னோட மனசில் எதிர்மறை ஆற்றல் தோன்றுதோ அப்பெல்லாம் உன்னோட பிரியமான கந்தசுவாமியோட திரு உருவத்தை உச்சி முதல் உள்ளங்கால் வர மனசார உளமாற நினச்சி கந்தா கடம்பா முருகான்னு கூப்பிட்டா உனக்காக ஓடி வந்து எந்த உதவியாக இருந்தாலும் செய்ய தயாராக இருக்காரு. அதனால் நீ எதை நினைச்சும்
கவலைப்பட தேவையில்லை. உன்னை சுற்றி தான் எல்லா தெய்வங்களும் நாங்கள் காவல் காத்துக்கிட்டு இருக்கோம். எது உன்னை தேடி வந்தாலும் சரி, எது உன்னை விட்டு போனாலும் சரி, எதை நினச்சும் கவலைப்படாத. எப்பவும் சந்தோஷமா இரு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.